ரைட். அன்பான எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம பேசும் பொழுது சில சில கேள்விகள் கேட்கப்படும் பொழுது நம்ம ஆரோக்கியமாக பதில்களை சொல்லிக் கொள்றது இன்னும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உற்சாகம் சேர்க்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓ! நல்லா இருக்கும் சார். எல்லாரும் கதைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ப்ரோகிராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எல்லாரும் அன்மியூட் பண்ணி கதையுங்க, பிரச்சனை இல்ல. ஒவ்வொருத்தரா கதைச்சீங்கன்னா தெரியும். ஓகேம்மா. சில பேருக்கு வந்து கதைக்கு இல்லாத சூழ்நிலை இருக்கும். கதைக்கு முடிஞ்சவங்க கதைங்க. ரைட். இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் சகோதரி எங்களோட கன்சல்டன்ட் ஸ்டாஃப், அதே மாதிரி யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கான ஆர்கனைசர் பெட்ரிசியா சகோதரி அவங்க தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க இதை. எனவே அதை வரவேற்கும் முகமாக என்னுடைய ஆரம்ப உரையை நான் செய்கிறேன். முதலாவது எங்களுடைய UGC.com அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான செய்தி. போன மாதமே பிரைவேட் லிமிட்டடாக பதியப்பட்டு அது நாடளாவிய ரீதியில் எங்களுக்கான சேவைகளை விஸ்தரிக்கும் பொருட்டு அதுக்குரிய ஆரம்ப வேலைகள் எல்லாமே சேரும். ஸோ எனவே எங்களுடைய இந்த நிறுவனமானது பதியப்பட்டு லீகலாக இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். நீங்க அங்க எங்களுடைய இணைஞ்சிருந்து சகல துறைகளிலும் ஒர்க் பண்ணும் பொழுதும் கூட சில பேருக்கு வந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் நீங்க எங்களுடைய இந்த ஒஃபிஷியல் குரூப் உள்ளுக்க ஒரு வெல்விஷராக இருந்து கொண்டு கல்வி சார்ந்த விடயங்களோ, துறை சார்ந்த விடயங்களோ, வேற வேற விடயங்களையோ நீங்க வந்து பிரயோசனம் அடைந்து கொள்ளலாம். இது இலவசமாக நாங்க கொடுக்குறோம் உங்களுக்கு. அது வந்து முதலாவது விஷயம். அடுத்தது UGC.com பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு 3 கட்டமாக பிரிச்சிருக்கிறோம். அதுல ஒன்று எங்களோட ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இலங்கையிலேயோ அல்லது வெளிநாடுகளில் இருந்தோ பலதரப்பட்ட விற்பனையாளர்களை ஒன்றிணைத்து அவர்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை ஆன்லைன்ல நாங்க போட்டு விற்கிறது. அதுல விற்பனையாளர்கள் கிட்டத்தட்ட 153 பேர் வரைக்கும் இணைஞ்சிருக்கிறாங்க. அதுல ஆக்டிவ் ஆனவங்களை நாங்க தரம் பிரித்து இப்போ வரக்கூடிய வாரக்கிழமையிலிருந்து நாங்க இந்த எங்களுடைய வெப்சைட்டை நாங்க இயக்கிட்டு போறோம். அது முதலாவது விஷயம். அதே போல நாங்க விற்கக்கூடிய பொருட்கள் வந்து எல்லாமே வந்து எல்லாத்தையும் விற்க முடியாது. அதுக்குன்னு சொல்லி போட்டு சில லிமிடேஷனை நாங்க போட்டிருக்கிறோம். என்னன்னா பெஸ்ட் குவாலிட்டியாக விற்கப்படும். அது எப்படி என்ன அப்படிங்கிறத நாங்க கூடிய சீக்கிரம் அறிவிப்போம். ஆனா அதற்கான நேரம் இது இல்லைன்றதால உங்களுக்கு ஒரு சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். அடுத்தது வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நாங்க எங்களுடைய வெப்சைட் மூலமாக ஒரு கம்யூனிட்டியை போட்டும் சில விஷயங்கள் என்னென்னு சொன்னால் கம்யூனிட்டியை அதிகமாக வரவேற்க இல்லை அதிகமான பேர். காரணம் என்ன அப்படிங்கிறத விஷயத்தை நாங்க பிறகு நம்ம ஒரு ரிவ்யூ ஒன்று எடுத்துக்கொள்வோம். அதுக்கு முதல் வந்து நாங்க இந்த வாட்ஸ்அப் இந்த குழு இருக்குது தானே, இந்த குழு மூலமாக நாங்க கம்யூனிட்டியை போட்டுக்கொள்றோம். அதான் இந்த ஒஃபிஷியல் குரூப் எல்லாமே இங்க இருக்குது. சரியா? அது உண்டு. அடுத்தது வந்து எங்களுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறை UGC டிஜிட்டல் அப்படிங்கிற பேரில் நாங்க பிரிச்சு வச்சிருக்கிறோம். அதுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இங்க மார்க்கெட்டிங் குழுவில் எக்ஸாம் ஒன்று இருக்குது. அந்த எக்ஸாமை நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தந்திருந்தோம். அந்த எக்ஸாமை பாஸ் பண்றது 85% மேலாக அந்த பரீட்சையை பாஸ் பண்ணி சான்றிதழும் நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு பிறகு உங்களை நாங்கள் எடுப்போம். அந்த சிஸ்டத்தை கொண்டோம் அப்படின்னு சொன்னாக்கா எங்கட நிறுவனம் என்ன பண்ணுது, நாங்க என்ன பண்ண போறோம், இதுவரைக்கும் உங்களான பங்களிப்பு என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி பதில் இருக்குது. நாளைக்கு நீங்க ஒரு மார்க்கெட்டிங் துறையில எங்களுக்காக நீங்க இயங்கும் பொழுது யாராவது எங்கட கிளையண்டோ உங்களோட கஸ்டமரோ எங்கட பிஹாஃப் எங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ண போறீங்க தானே, கேள்வி கேட்டா தெரியாது நாங்க கேட்டு சொல்றோம் அப்படிங்கிறது அது உங்களுக்கும் அழகில்ல, எங்கட கம்பெனிக்கும் ஒரு நெகட்டிவ் தோட்டை கொடுக்கும். எனவே குவாலிட்டியான ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் உருவாக்குறது தான் எங்களுடைய முதலாவது பணி. அதே போல நீங்க உங்களுக்கு நாங்க சகல ட்ரைனிங்கும் தருவோம். நீங்க யோசிக்க வேண்டிய தேவையில்லை. எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இதுக்கு முதல்ல ஒர்க் பண்ண இல்ல, அல்லது ஒர்க் பண்ணிருக்கிறோம். ஆனா எங்களுக்கு தொடர்ந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியா திட்டங்களும் இல்லாதவங்களுக்கும் நாங்க அதுக்கான கோச்சை தருவோம். எனவே உண்மையிலேயே நீங்க இயங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா எங்களுக்கு இப்போ ஒரு நாள் காலையில மெசேஜ் போடுறேன்னு வைங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஈவினிங்குள்ள நீங்க அங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இந்த குழுவுல. அப்பதான் அது வந்து ஒரு ஆரோக்கியமாக பார்க்கப்படும். கிட்டத்தட்ட ஒரு ஆர்மி மாதிரி தான் நாங்க இயக்க போறோம். சரியா? 2 நாள் கழிச்சு வாரது, அப்புறம் 3ஆவது நாள் வந்து பேசுறது, 4 நாள் கழிச்சு வாரது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவங்கள நாங்க கண்ணியமா சொல்லிட்டு நீங்க அந்த குழுல இருந்து ஒபிஷியல் குழுவுல வந்து நார்மலா இருந்து கொள்ளுங்க.
அப்படி சொல்லுவோம். எனவே தயாரா இருக்கிறவங்க, மென்டலி ப்ரிப்பேர்டா இருக்கிறவங்க, உங்களுக்கு வீடுகள்ல இருந்தே ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்க மட்டும் அந்த குழுல வந்து இணைஞ்சு கொள்ளுங்க. எக்ஸாம் செய்யாதவங்க, இங்க இருக்கக்கூடிய பெட்ரிசியா சகோதரி இருக்கிறாங்க. நான் மேல அந்த குழுவுல அவங்களோட கன்சல்டன்ட் நம்பர் போட்டிருக்கிறேன். நீங்க தாராளமா அடிச்சு கேட்கலாம். ஆ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னா, அவங்க உங்களுக்கு சகல கோச்சும் தருவாங்க. இது கிளியர். அப்புறம் இந்த இது வந்து ஒரு சின்ன ஒரு கெப் ஒண்ணு எடுத்துட்டேன். ஒரு 10 நாள் மாதிரி. அது வந்து சும்மா இந்த குழு வந்து இயங்காம இருக்கையில, ஆனா நாங்க அதுக்குரிய பேக்கிரவுண்ட் வொர்க்க நாங்க பண்ணிட்டு இருந்தோம். இதுதான் உண்மையான விஷயம். இப்ப இதுல எங்களோட யூஜிய பொறுத்தவரைக்கும் நாங்க வந்து ஒரு புரொடக்ட் அண்ட் சப்ளைஸ செய்ய போறோம். அது எப்படின்னு சொன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியது. அதே மாதிரி எங்கட உள்நாடுகள்ல விக்கக்கூடியது. ஆ உதாரணத்துக்கு சொன்னா, இப்போ இங்க அஸ்ஸாம்ல சொல்ற சகோதரர் வந்து முருங்கைக்கீரை அதுல உள்ள பவுடர விக்கிறார். சரியா? அது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம். அவர் வந்து மன்னார்ல இருக்கக்கூடிய சகோதரர். ஒரு செலர் இங்க தான் கேட்டுட்டு இருக்கிறாரு. பவுடர விக்கிறார். அதேபோல ஆ வேற வேற நல்ல குவாலிட்டியான புராடக்ட்ஸ் இருக்குது. ஆரோக்கியமான விஷயங்களும் இருக்குது. அப்படிப்பட்ட விஷயங்கள நம்ம இங்க வந்து மார்க்கெட்டிங் பண்றது. இன்னொன்று வந்து டூரிசம் அத பொறுத்தவரைக்கும் சுற்றுலா பயணிகளோ, அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவங்களோ எங்க நாடுகள்ல வரும்பொழுது, அவங்களுக்கு நாங்க எங்களோட ப்ராடக்ட்ட சஜெஸ்ஷன் பண்ணுவோம் எங்களோட வெப்சைட் மூலமா. இப்படியான ஒரு பெரிய ஒரு கோலோட தான் இயங்க போறோம். எனவே நாங்க வந்து எல்லாத்தையும் மத்த வெப்சைட் எல்லாம் இருக்குது. ஏபிசி அப்படின்னு சொல்ற சில வெப்சைட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேர சொல்ல விரும்பவில்ல. அப்படிப்பட்ட அந்த வெப்சைட் எல்லாம் வந்து எல்லாத்தையும் போடுறாங்க. குண்டூசியும் விக்கிறாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய கம்ப்யூட்டர்ஸும் விக்கிறாங்க. நாங்க வந்து ஒரு லிமிட்டேஷனுக்குள்ள குவாலிட்டியாக விக்கப் போறோம். அத இன்ன அப்படிங்கிற தரவரிசைப்படுத்தி குடுக்கப் போறோம். அந்த ஒரு சேவையும் நாங்க செய்றோம். சரியா? அடுத்தது வந்து ஆ இந்த நிகழ்ச்சி எதுக்காக அப்படின்ற விஷயத்த சகோதரி பெட்ரிஷியா உங்களுக்கு இப்ப சொல்லப் போறாங்க. நீங்க அத கேட்டுக்கொண்டு பிரயோசனம் அடைங்க. எனவே உங்களுக்கான கேள்விகள் இருந்தால் கட்டாயம் கேள்வி கேளுங்க. பயப்படாம கேளுங்க. உங்களுக்கு ஒரு வேளை எங்கனக்குள்ள ஷையா இருந்துன்னு சொன்னா, அ தாராளமா உங்களுக்கு நாங்க குரூப் ஓப்பன் பண்ணி விடுவோம். இன்றையிலிருந்து நாளை வரைக்கும். ஆ ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு குரூப்லயே நீங்க கேட்டுக்கொள்ளலாம். சரியா? அத விட்டு போட்டு இன்பாக்ஸ்ல போடுறது, பிறகு போடுறேன் இப்படிலாம் சொல்ற ஆட்கள வந்து நாங்க வந்து உண்மையிலே வரவேற்க மாட்டோம். காரணம் என்னன்னா, வெட்கத்தோட நம்ம ஒரு விஷயத்த செய்யும் பொழுது எங்களோட லைஃப்ல வந்து அபிவிருத்தி நிச்சயமா இருக்காது. அப்படிப்பட்டவங்கள தைரியசாலிகளா அங்க வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ஆண்கள், பெண்கள் எல்லாருக்கும் பாதுகாப்பான முறையில தான் நாங்க இயக்குறோம். கட்டுப்பாடாக இருக்கும். பயப்பட வேண்டிய தேவையில்ல. உங்களுக்கு நாங்க எங்கட குழுவிலிருந்து உங்களுக்கு கேரண்டி தர்றோம். சோ பயம் இல்லாம நீங்க வந்து இயங்கிக் கொள்ளலாம். எனவே கேள்விகள் கேட்கும் பொழுது கட்டாயம் கேளுங்க. எந்த அளவுக்கு நீங்க கேள்விகள் கேட்கிறீங்களோ, அதுக்கான பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட நாலெட்ஜ், அப்புறம் உங்களோட பொருளாதாரம், உங்களோட கல்வி இந்த 3மே அபிவிருத்தி அடையும் அப்படின்ற ஒரு வாழ்த்து செய்தியோட நான் வந்து போஸ்ட்ல போடுறேன். சகோதரி பெட்ரிஷியா தொடரலாமா? டேக் கேர். ஓகே சார். ஓகே. தேங்க் யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து பெட்ரிசியா. யூத் கன்சல்டன்டா இருக்கிறேன். அது இல்லாம ஜப்னா ரீஜனுக்கு கோஆர்டினேட்டரா இருக்கிறேன். அது இல்லாம நான் வந்து ஒரு ரெசின் ஆர்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கஸ்டமைஸ் பண்ணி குடுக்குற எல்லா கிஃப்ட் ஐட்டங்களும் சேல் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதனூடா தான் நான் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணினேன். எங்களோட சார் மதிப்புக்குரிய சார் வந்து ஜம்ஷெட் சார் வந்து என்ன இதுக்குள்ள ஜாயின் பண்ணி எனக்கு பெரிய சப்போர்ட் அப்படித்தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரியே நீங்களும் எல்லாருமே இதுக்குள்ள ஜாயின்ட் ஆகி உங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு அதனூட நீங்க உழைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஓகே. நான் கூட கலைக்க விரும்பல. நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போறேன். எங்களோட ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு சின்ன இன்ட்ரோ கொடுப்பாங்க. அதாவது அவங்க எல்லாருமே கலைக்கணும். அதுக்காக வேண்டி எங்களோட ஸ்டாஃப் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு சொன்னா, அவங்களோட நேம், அவங்க எங்க இருக்கிறாங்க, என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதே மாதிரி நீங்க எல்லாருமே கதைக்கணும். கதைக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருந்தாலும் கொஞ்சம் அதுகளை தவிர்த்து எல்லாரும் கதைங்க. கிட்டத்தட்ட இந்த குரூப்ல 96 பேர் இருக்கிறோம். நாங்க இப்போ ஒரு 12 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். எங்களோட ஸ்டாஃபை தவிர்த்து நீங்க நான் நினைக்கிறேன் ஒரு 8, 9 பேர் அப்படித்தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. ஸோ அதுக்காக நான் வாழ்த்திக் கொள்றேன். எங்களை நம்பி வந்திருக்கீங்க. ஸோ கட்டாயம் நீங்க எல்லாத்தையுமே உங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு நீங்க அதனூட உழைப்பீங்க அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். சரி, ஓகே. சிஸ்டர் ஹாமிதா, உங்களை பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. அதுக்கு பிறகு ஹம்தா சொல்லுங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தரா பேசுவாங்க. நாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணி வைப்போம். சிஸ்டர். Thank you. Assalamualaikum.
ஆஹ் நாங்க வந்துட்டு இந்த மாதிரி ஆரம்பத்துல ஒரு நார்மலா எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளணும், படிச்சு கொள்ளணும்னு ஒரு ஆசையில தான் இந்த யூஜின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நானும் இன்வால்வ் ஆகினேன். யூஜி அப்புறம் வந்து யூஜி என்ன போயிட்டு இருக்குது. ஓகே, என்னை பத்தி சொல்லணும்னா என்னுடைய நேம் வந்துட்டு ஃபஹ்மின். ஒரு வெயிட் நிமிஷமா பண்ணுங்க. உங்களோட வாய்ஸ் கிளியர் இல்லாம ஹம் அடிக்குது. நீங்க ஹெட்செட்டை ரிமூவ் பண்ணி போட்டு கொஞ்சம் பேசினா பெட்டர்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹம்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஓகே, இஷ்யூ இல்ல. ஹம்தா நீங்க கதைங்க, அடுத்து அவங்க கதைப்பாங்க. ஹம்தா ஹம்தா இருக்கீங்களா? சரி, ஓகே. அவங்களுக்கு கவரேஜ் இஷ்யூன்னு நினைக்கிறேன். நாங்க அப்புறம் அதை கதைப்போம். நீங்க எல்லாருமே கதைக்கணும். அதுக்காகத்தான் நாங்க இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஃப்ரெண்ட்லியா கதைங்க. இது வந்து ஒரு அஃபிஷியலா அப்படியெல்லாம் இல்ல. நீங்க இப்ப எங்களோட கனவு நோக்கி நாங்க போறோம். கட்டாயம் நீங்க எல்லாருமே கதைக்கணும். கதைச்சா மட்டும்தான் நாங்க ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்க முடியும். ஸோ எல்லாரும் கதைங்க. உங்களை பத்தி சும்மா ஒரு இன்டர்வியூன்னு வச்சுக்கொள்ளுவோம். இப்ப நாங்க சொன்ன மாதிரி நீங்களும் உங்களோட பேர், நீங்க எங்க இருக்கீங்க, என்ன செய்து கொண்டிருக்கீங்க, என்ன ஸ்கில்ல வளர்க்க போறீங்க, நீங்க என்ன எங்கள்கிட்ட எதிர்பார்க்குறீங்க, அதுதான் முக்கியம். ஸோ யூத்ஸி உங்களுக்கு என்ன செய்யணும், அப்படியான விஷயங்களை சும்மா பகிர்ந்து கொள்ளுவோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களோட ஸ்கில்லை வளர்த்திட்டு அதனோட நீங்க உழைக்கிற அளவுக்கு நாங்க உங்களுக்கு செய்து தருவோம். ஸோ கட்டாயம் எல்லாரும் கதைக்கணும். ஸோ ஒவ்வொருத்தரா கதைக்கிறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். வலைக்கும் அஸ்ஸலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் முகமது அசாம். நான் வந்து மன்னார் மாவட்டத்திலேருந்து பேசுறேன். நான் வந்து எனக்கு சுயதொழில் செய்ய கனகாலத்து ஆசை. நானா சுயதொழில்னு நான் கவர்மெண்ட் இதுல செமி கவர்மெண்ட் இதுல சத்தோசில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வேலை செஞ்சுட்டு இருந்துட்டும் எனக்கு அது வந்து கவர்மெண்ட் வேலையா இருந்தாலும் எனக்கு அதை விட்டுட்டு சுயமா செய்யன்ற ஒரு பெரிய எய்முக்கு அப்புறம் நான் சுயமா வந்து 2, 3 பிசினஸ் செஞ்சேன். செஞ்சு அது கை கொடுக்கல. அதுக்கப்புறம் 3வது பிசினஸா ஜோக்கர் பிசினஸ் ஒண்ணு செஞ்சேன். ஆரம்பிச்சேன். உற்பத்தி செஞ்சு அதை சேல் பண்றது. செஞ்சு எனக்கு அதுல நல்லபடியா மாஷாஅல்லாஹ்ன்னு நல்லபடியா போயிட்டு இருந்தது. எனக்கு இந்த பண வசதிகள் தான் அத டெவலப் பண்றது. இன்னொன்னு வேறவங்களோட ஆலோசனைகள் எதுவுமே இல்ல எனக்கு. நான் இந்த பாட்டுலயே செஞ்சுட்டேன். எனக்கு ஆலோசனைன்னா டிஎஸ் ஆஃபீஸால மட்டும் கிடைச்சிட்டு இருந்தது. வேற யாருமே எனக்கு இல்ல. எனக்கு ஆலோசனை ஹாரத்துக்குண்டு. அத நான் எப்படியும் ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷம் மட்டும் செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு கை குடுக்கல இன்னும். அதால அப்படி அத விட்டுட்டு, இப்ப வேற வேற பிசினஸ்கள் செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்ப கடைசியா வந்து இந்த சார் சொன்ன மாரி வந்து முருங்கை பவுடர், அப்புறம் அந்த அத்தி பவுடர் அப்படின்ட்டு நிறைய பவுடர்கள் எடுத்து வச்சு அத இதுங்கி சேல் பண்றேன். என்ன பத்தி இவ்வளவு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வேற நீங்களும் சொல்லுங்க உங்கள பத்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். அசாம், ஒரு சின்ன கேள்விமா. நீங்க வந்து அந்த பவுடர்ஸ் எல்லாம் வந்து நீங்க உற்பத்தி பண்றதா அல்லது நீ ஒன்னு இடத்துல வாங்கி விக்கிறீங்களா? சிம்பிளான கேள்வி. சரி. வாங்கி தான் சார் விக்கிறேன். ஓகேமா, ரைட், காட் இட். அது பிறகு பேசுவோம். சரி, அடுத்து வேற ஆள். ஓகே பிரதர், தேங்க்யூ. என்னன்னு சொன்னா உங்களோட இந்த தொழில் வந்து கட்டாயம் எங்களோட வெப்சைட் உங்களுக்கு கை கொடுக்கும். நாங்க கை கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். எங்களோட யூத்சி வெப்சைட் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம். நீங்க அதனோட ஒரு நல்ல வாழ்க்கையை சந்திப்பீங்க. ஓகே, இப்ப எல்லாருமே கதைங்க. அவர் கதைச்சிட்டா நீங்க இன்ஷா அல்லாஹ் நானும் அடுத்த யூசிசியை நம்பி தான் வந்திக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். இவ்வளவு இதுல இருந்து நான் யூசிசியை நம்பி தான் வந்திக்கிறேன். இவ்வளவு நாளே இருந்துட்டு இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். கட்டாயம் யோசிக்க தேவையில்லை. நாங்களும் அதுக்காக தான் எல்லாருமே செய்து கொண்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. அதை பத்தி நீங்க யோசிக்க தேவையில்லை. கட்டாயம் எல்லாத்துக்கும் பொறுமை முக்கியம்னு சொல்லுவாங்க. அதால நீங்க வெயிட் பண்ணுங்க. கட்டாயம் நாங்க நல்ல ஒரு இதுக்கு யோசிக்க தேவையில்லை. சரியா? இன்ஷா ஓகே, இப்ப அடுத்த யாரும் கதைக்க இன்னும் பயப்பட தேவையில்லை. எல்லாரும் ஓப்பனா கதைங்க. கேர்ள்ஸா இருக்கும், பாய்ஸா இருக்கும், அதெல்லாம் இஷ்யூ இல்லை. இங்க எல்லாமே பாதுகாப்பா தான் நடக்குது.
ஸோ ஒன்றும் இஷ்யூ இல்லை, எல்லாருமே கதைங்க. கதைச்சாதான் உங்களோட பிரச்சனை என்ன, நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். நாங்க எங்கள்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் நாங்க எல்லாருமே கழிச்சு கொண்டிருக்கோம். இது வந்து அஃபிஷியலா அப்படியெல்லாம் இல்லை. ஸோ எல்லாரும் கதைங்க. ஓகே. அதாவது பட்ரிசியா சிஸ்டர் சொன்ன மாதிரி இதுல வந்துட்டு எதுவும் ஒளிவு மறைவு தேவையில்லை. நீங்களும் ஒன்றுதான், நாங்களும் ஒன்றுதான். எல்லாரும் வந்துட்டு ஒவ்வொரு விஷயமா வளர்ந்துட்டு போகக்கூடிய விஷயங்கள் தான் நாங்களும் செஞ்சுட்டு வரோம். அப்ப அதுக்கு நீங்க வந்துட்டு எப்படியெல்லாம் அதை எங்களுக்கு இப்படி செஞ்சு தாங்க அப்படின்னு நீங்களும் ஓப்பனா பேசும்போதுதான் எங்களுக்கு அதை பத்தின ஒரு விஷயம் வந்து தெரிய வரும். ஸோ எல்லாரும் வந்துட்டு மியூட்ல இருக்காமலும் கொஞ்சம் பேசுங்க. உங்களை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சு கொள்றதுக்கு நிறைய ஆர்வம் இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ புதுசா யாரோ ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி நடந்து கொண்டிருக்கு. நீங்க யார், என்ன செய்றீங்க அதுகளை பத்தி நீங்களும் அதுல கலந்து கொள்ளலாம். நீங்களும் கதைங்க. எல்லாரும் கதைங்க. தயவு செஞ்சு அமைதியா இருக்காங்க. அப்புறம் இந்த இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி கதைக்கிறதெல்லாம் வேஸ்டா போயிடும். ஸோ எல்லாரும் கதைங்க. அஸ்ஸலாமலைக்கும். என்னோட பேர் வந்து ஃபாத்திமா சிஜிரா. நான் புத்தளம் நிறைச்சோல. நான் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ்ல மெட்டீரியல்ஸ் கிச்சன் ஐட்டம் அந்த மாதிரி எடுத்து சேல்ஸ் பண்றேன். ஆன்லைன்ல சேல்ஸ் போறதை விட எனக்கு ஹோம்ல இருந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சேல்ஸ் போறது தான் கொஞ்சம் போகுதுன்னு சொல்லலாம். அதாவது லோனுக்கு தான் எடுக்கிறாங்க, வீக்லி சல்லி எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் கொடுக்குறேன். ஆன்லைன்ஸ்ல சேல்ஸ்ங்கிறது எனக்கு ரொம்ப குறைவு. அடுத்தது வந்து ஆர்டர்ஸ் நிறைய இருக்குது. எனக்கு இப்போதைக்கு கொடுக்கறதுக்கு அதை எடுத்து கொடுக்கறதுக்கான சல்லி இல்லை. கொஞ்சம் வார சல்லிய விரட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். பாப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது வந்து எனக்கு இன்கம்ங்கிறது வந்து எனக்கு என்னோட சூழ்நிலைக்கு ரொம்பவுமே அவசியமாயிக்குது. ஏதாவது ஒரு வழியில எனக்கு இன்கம் வரணும், எடுத்துக்கொள்ளணும். அப்பதான் என்னோட லைஃப கொஞ்சம் பெட்டரா கொண்டு போகலாம். ஏன்டா எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அத்தியாவசிய தேவைகளை கண்டிப்பா பேரண்ட்ஸ் வகையில நாங்க செஞ்சு கொடுக்கத்தான் வேணும். எல்லா இடத்துக்குமே கஷ்டம்ங்கிறது அவங்களுக்கு சொல்ல இயலாது. அவங்களுக்கு வேண்டியதை கட்டாயமா நாங்க செஞ்சு கொடுக்கணும். அந்த வகையில அவங்களோட தேவைகளை பூர்த்தி கொள்றதுக்கு எனக்கு வார வருவாய் போதாது. அவங்களோட தேவைகளை பூர்த்தி கொள்றதுக்கு நான் எக்ஸ்ட்ரா இன்கம் எடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறேன். எனக்கு கிராஃபிக் டிசைனிங் தெரியும், அது நான் படிச்சுக்கிறேன். எனக்கு சர்டிபிகேட் இல்லை அதுல. அதாவது கம்பெனி நேம் சொன்னா தெரியுமோ தெரியாது. இப்ப க்ளோஸ் ஆகின ஒரு கம்பெனி ஒன்னது. அவங்க எனக்கு அந்த கம்பெனில வேக் செய்யறதுக்காக நான் அவங்கள்ட்ட சேர்ந்து படிச்சேன். அவங்க படிச்சு தந்த விஷயங்கள் நான் அப்ளை பண்றேன். எனக்கு என் சொந்த இதா செஞ்சு கொண்டு பாக்குறேன். அது எளிது. அது ஒரு பிசினஸ் ரீதியில செய்யறதுக்கு. நான் வந்து ஃப்ரீலான்சிங் அந்த மாதிரி அப்ளை எல்லாம் ஜாயின் பண்ணி பார்த்தேன். பட் அது பே பண்ணி செய்யணும். மற்றது டாலர்ஸ் இதுக்கு மாத்துறதுங்கிற அந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் என்னால செஞ்சு கொள்ள எல்லாமே இருக்குது. அப்படியான கிராஃபிக் டிசைனிங் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள, அதாவது லோகோ, போஸ்டர், இன்வாய்ஸ், பிசினஸ் கார்டு அந்த மாதிரி என்னால கன்வா அப்ப யூஸ் பண்ணி செய்யலும். மற்றது மத்த அப்களை யூஸ் பண்ணியும் வெப்சைட்களை யூஸ் பண்ணியும் என்னால செய்யறதுக்கு இயலும். அதுக்கு வந்து சர்டிபிகேட் இல்ல, சர்டிபிகேட் கேட்டா இல்ல, ஆனா என்னால செய்ய முடியும். நான் செஞ்சிருக்கிறேன். 3 இயர்ஸ்க்கு முன்னால நினைக்கிறேன் நான் படிச்சது. அதை நான் இன்னும் விட இல்லை. எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு லோகோ சரி, ஒரு போஸ்டர் சரி, ஏதாவது ஒன்று நான் செஞ்சு பார்த்துக்கொள்வேன். ஏன்டா பிராக்டிஸ் செய்யும் போது, அதாவது அப்டேட் ஆகும் போது வேற வேற விஷயங்கள் வரும். நாங்க இன்னும் 2-3 செய்யும் போது இன்னும்
எங்களால தெரிஞ்சு கொள்ள இயலும். எங்களால ஃபர்ஸ்ட் செஞ்சதை விட லாஸ்டா செய்யும் போது கொஞ்சம் பெட்டரா செய்ய இயலும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நான் அதை விடாம செய்யறேன். அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா இருந்தா என்னால செஞ்சு கொள்ள இயலும்னு நினைக்கிறேன். தேங்க்யூமா. ஓகே, இதுல வந்து நான் 2 கேள்வி கேட்கிறேன். ஒன்று, நீங்க கிராஃபிக் டிசைனிங் தெரியும்னு சொல்றீங்க. அவங்களோட லேப்டாப் இருக்குதா அல்லது எப்படி ஓ பண்றீங்க? இருக்குது. ஓகே, லெப்பிக்குது லெப்ல செய்யறேன். லேப்டாப்ல செய்றீங்க. ஓகே, உங்களுக்கு நான் ஒரு சந்தர்ப்பம் ஒன்று தான் தாரேன். சரியா? நான் வந்து எங்களோட கன்சல்டன்ட் வந்து நாளைக்கு உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. என்னடா எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒன்று நாங்க செய்ய போறோம். சரியா? எங்களோட யூஜியால நிறைய செய்யறோம். அதுல ஒரு ப்ராடக்ட் வந்து வாட்டர் சப்ளை. சரியா? நாடல இதுல வாட்டர் சப்ளை செய்யறோம். வாட்டர் சப்ளைன்னு சொன்னா வந்து உங்களுக்கு தெரியும், குடிக்கிற தண்ணி போத்தல் இருக்குது. அதை வந்து எங்களோட யூஜிக்கான பிராண்டிங்க்கு நாங்க செய்ய போறோம். அதுக்கு லேபிள் செய்யறது, அது எப்படி என்ன அப்படிங்கிற விஷயத்த நாளைக்கு உங்களோட ஸ்டாஃப் கான்டாக்ட் பண்ணுவாங்க, எங்களோட ஸ்டாஃப். சரியா? அதை டிசைன் பண்ணி காட்டணும். உங்களோட டிசைன் வந்து பெஸ்டா இருக்குன்னு சொன்னா கண்டினியூஸா உங்களுக்கு நாங்க ஆர்டர் தருவோம். ஓகே, அந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொன்னா உங்களுக்கு நான் அதுக்கு நான் பே பண்ணுவேன். சரி, இன்ஷாஅல்லாஹ். நீங்க மட்டும் ஜஸாக்கல்லாஹ். நீங்க மட்டுமில்ல, இங்க இருக்கிற யாரா இருந்தாலும், இந்த கேட்டுட்டு இருக்கிற யாரா இருந்தாலும், இதை ரெக்கார்டும் பண்றேன். இந்த ஈவெண்ட்ல கலந்து கொள்ளாதவங்க பிறகு கேட்பாங்க, யூடியூப் சேனல்ல போட்டு தான் நாங்க போடுவோம் குரூப்புக்கு, ஒஃபிஷியலுக்கு. யாரா இருந்தாலும் டிசைன் பண்ணி காட்டி அந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னா பெஸ்ட் டிசைன் நான் தெரிவு செய்து அதுக்குரிய அமௌண்ட்டை நான் கொடுத்துருவேன். ஓகே, அது நான் தர ப்ராமிஸ். 2வது, உங்ககிட்ட காசு இல்ல, ஆன்லைன் ஸ்டோர்ல ஒர்க் பண்றதுக்கான முதலீடுகள் இல்லை அப்படின்ற கவலையை மட்டும் நீங்க விட்டுருங்க. அடுத்தது, காசு இல்லாம ஒரு 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல உழைக்கிறது அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு கிடைக்கிற அறிவு. 2வது, உங்களுக்குரிய சில ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இப்ப எல்லாத்துலயும் கையை வைக்க கூடாது. முதல்ல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் நீங்க உருவாக்க முடியுமா? ஒரு உற்பத்தி. ஃபார் எக்ஸாம்பிள், மேல அசாம் பிரதர் சொன்னார், முருங்கைக்கீரை பவுடர் பண்ணி விற்கிறது. அப்ப அதை வந்து இன்னொரு ஆள்கிட்ட வாங்குறாருன்றது நல்ல விஷயமா இருந்தாலும், அந்த இன்னொரு ஆள் வந்து அவரும் ஒரு உற்பத்தியாளர் தானே இருப்பாரு. உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிராண்டை நீங்க உருவாக்கணும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் பொதுவா பேசுறேன். உங்களால என்ன முடியுமா? சிக்கிரா, உங்களை தான் கேட்கிறேன். நான் வந்து டைலரிங் தெரியும். அடுத்தது வந்து நான் மெட்டீரியல்ஸ் எடுத்து பிளாசா டாப்ஸ் எல்லாம் நான் அடிக்கிறேன். சேல்ஸ் பண்ணும்போது பிளாசா கேட்டாங்களாக்கும் அதுக்கான மெட்டீரியல்ஸ் எடுத்து அடிச்சு கொடுக்குறேன். அடுத்தது வந்து நான் வந்து ஈபேலையும் சேல்ஸ் பண்றதுக்காக அடுத்து மேங்கோ ட்ரை லீவ்ஸ், அடுத்தது மேங்கோ லீவ்ஸ் பவுடர், அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு பேக் பண்ணி வச்சிருந்தேன். அப்படி சக்சஸ் ஆகுனா அதுல அப்லோட் பண்ணலாம்னு சொல்லி. ஓகே, வெரி குட். நீங்க வந்து எல்லாத்தையும் செய்யாம நீங்க இந்த டெய்லரிங் தெரியும்ன்றது வந்து அந்த சாம்பிள் நீங்க என்னென்ன பண்ணிக்கிறீங்க அப்படிங்கறது பெட்ரிசியாக்கு நீங்க அனுப்பி வைங்க, இன்பாக்ஸ் பண்ணுங்க. சாம்பிள் வீடியோ அல்ல இதா இருந்தாலும் அதை வந்து சில சேஞ்சஸ் பண்ணிட்டு அதை பிரீமியம் குவாலிட்டியாக செய்வோம். என்னண்டா சில ஆன்லைன் ஸ்டோர்ல எல்லாம் வந்து நார்மலா பெட்ஷீட் எல்லாம் விற்கிறாங்க. எங்களுக்கு வந்து கண்ட மாதிரி ஐட்டம் விற்கிற ஒரு பிளான் இல்லை. நேர்த்தியாக குவாலிட்டியாக இருக்கும். அதுக்கு நான் சில சாம்பிள் உங்களுக்கு நான் தருவேன், நான் அனுப்பி வைப்பேன். சரியா? அதை பாருங்க. அதே மாதிரி உங்களால உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்துக்கு அடிப்படையில் நீங்க உருவாக்கி தந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து நாங்க கண்டினியூஸா நாங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம். சரியா? அதை பார்ப்போம். இருந்துன்னு சொன்னா பெட்ரிசியா தொடர்பு கொள்ளுங்க, அவங்களோட கதைங்க. உங்களுக்கு வந்து டெடிகேட்டடான ஒரு ஆளை கன்சல்டனா நியமிக்கிறேன். சரியாமா? ரைட், ஓகே, தேங்க்யூ. வேற யாரு? ஓகே, தேங்க்யூ. இந்த சிஸ்டரோட நான் ஆல்ரெடி கதைச்சிருந்தேன். ஆனா எனக்கு என்னன்னு சொன்னா அந்த டைம்ல ஒரு சின்ன வேலை இருந்தது. அப்ப அதுக்காக வேண்டி அந்த விஷயங்களுக்காக மட்டும்தான் நான் கதைச்சிருந்தேன். ஓகே, இப்போ கதைச்சனாலதான் உங்களுக்குரிய வேலை உங்களுக்கு கிடைச்சது. இப்ப இதுக்காகவே தான் நான் எல்லாரையும் கதைங்கன்னு சொல்லி சொல்றேன். இந்த மாதிரி இந்த குரூப்ல நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. நிறைய திறமை அவங்களுக்குரிய ஸ்கில்ல வச்சுக்கொண்டு வெளியில போக முடியாம, இப்ப நாங்க எல்லாருமே நார்மலா ஒரு யூத் தான். அப்போ எங்களோட திறமையை நாங்க வச்சுக்கிட்டு வெளியில அதனூட போக முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறோம். நான் இந்த இடத்துல இதை சொல்லலாமா என்னான்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1 இயரா ஆன்லைன்ல தான் நான் சேல் பண்ணி கொண்டிருந்தேன். எனக்கு மாதத்துக்கு ஒரு ஆர்டர் அப்படிதான் இந்த ப்ராடக்ட்டுமே வந்தது.
அதுக்கு பிறகு நானாவே வெளியில வந்தேன். அப்படியெல்லாம் யோசிச்சுதான் நான் இந்த யூத்சிக்குள்ள வந்தேன். கடவுள் எனக்கு யூத்சிக்குள்ள வந்ததுக்கு பிறகு யூத்சில ஆர்டர் வருதோ இல்லையோ வெளியில இருந்து எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருது. அப்ப அதால நாங்க தான் எங்களோட இதை நோக்கி போகணும். சோ எல்லாருமே கதைங்க. இதுல என்ன இருக்கு? கதைக்க ஒன்றுமே இல்லை. எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா கதைக்கிறோம். இதுல யாருமே ஏற்றத்தாழ்வோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் ஓப்பனா கதைங்க. கதைக்கிறதாலதான் உங்களுக்குரிய சந்தர்ப்பம் அந்த இடத்துல வெளிப்படணும் நான் நினைக்கிறேன். சோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் கதைப்போம். இங்க இருக்கிறவங்க எந்த அளவுக்கு தயங்கிட்டு அமைதியா இருக்கிறீங்களோ அது நீங்க உங்களோட தலையில வைக்கிற பாறாங்கல்லுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அமைதியா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க போகுது. நீங்க முன்னேறணும் அப்படின்னு சொன்னா தைரியம் வேணும். முதல்ல பேசுங்க. நினைக்கல யாரும் உங்களை எதையும் சொல்ல போறது இல்லை, சிரிக்க போறது இல்லை. எல்லாருமே ஒன்றை சாதிக்கணும் அப்படின்னு சொன்னா மனசுல ஒரு வைராக்கியமும் வெறியும் இருக்கணும். அப்படிப்பட்டவங்களை மட்டும்தான் நான் வரவேற்பேன். எங்களோட நிறுவனமும் வரவேற்கும். எனவே அதுக்கு தயாரானவங்க இப்ப பேசுங்க. இப்ப பேசலன்னா லைஃப்ல எப்பவுமே பேச மாட்டீங்க. நீங்க கஷ்டமா தான் இருக்கும் நீங்க முன்னேறது. ஃபைன். ஹம்தா, உங்களோட சைட்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களோட பர்சனல் பிராண்டிங் என்ன சரி இருக்குதா? உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ ஒன்று தாங்க பார்ப்போம். ஹம்தா கதைக்கிறது கிளியர் இல்ல, கொஞ்சம் பார்த்து கதைங்க. கேக்குதா? ஓகே 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 ஓகே, இங்க கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனை. ஹலோ, குட் ஈவினிங், அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட நேம் ஹம்தா. நான் யூஜியோட கன்சல்டண்டா இருக்கேன். யூஜிக்கு கன்சல்ட் ஆகும் போது நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். 12th வரைக்கும் நான் படிச்சேன். அதுக்கு அங்கால நான் படிக்க இல்லை. ஒரு சின்னதா ஒரு ஆன்லைன் பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கேன். இப்பவும் செய்யறேன். நார்மலா செஞ்சுட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், கஷ்டப்பட்டுதான் இருக்கேன். ஆனாலும் எனக்குள்ள ஒரு இது நான் இப்படி இருக்க கூடாது, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா மட்டும் இருக்க கூடாது, ஏதாச்சும் ஒன்று செய்யணும் என்றுதான் நான் ஸ்டார்ட் பண்ணதுதான் அந்த ஆன்லைன் செய்யறது. அதுக்கப்புறம் அதுலயும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாத, அதனால நான் தேடினது அந்த யூஜி, யூத் விங்ஸ், அதுக்கப்புறம் யூஜி. இப்போ யூஜியோட கன்சல்டண்டா இருக்கேன். இடையில வாய்ஸ் ஓவர் பண்றேன். அதுக்குரிய சந்தர்ப்பத்தையும் எனக்கு ஜம்ஷித் சார் தான் எனக்கு தந்திருந்தாங்க. ஜஸாக்கல்லா ஹை சார். எனக்கு இப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்னு எனக்கு புரிய வச்சதே நீங்க. என்ன சொல்றது தெரியல. நான் யூஜியால எனக்கு நிறைய பெனிஃபிட் கிடைச்சிருக்குது. சொல்ல போனா நான் ரொம்ப நான் ஒரு தனிமைய அப்படி இருக்க ஒரு உணர்ற மாதிரி தான் நான். ஆனா இப்போ இங்க நிறைய பேரை கிளைண்டா நான் பேசி நிறைய பேரோட பழகினத்தால இப்ப எனக்கு அந்த தயக்கம், பயம் அது எல்லாமே குறைஞ்சிட்டு. இப்ப நான் ஓகே, எல்லாத்துக்குமே இப்ப நான் சம்மதம் என்ற ஒரு அளவுக்கு ரொம்ப தைரியமா எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்றேன். எனக்குண்டு தனியா எந்த ஒரு பிராண்டும் இல்லை. நான் ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் ப்ராடக்ட் சேல் பண்றேன், அவ்வளவுதான். மத்தவங்களோட திங்ஸ் எடுத்து செல் பண்றது மட்டும்தான். அதோட கைத்தொழிலும் பழகல்ல. சும்மா படிப்புலயே எல்லாம் போயிட்டு அதனால கைத்தொழில் எதுவுமே நான் பழகாம விட்டுட்டேன். இப்ப யோசிக்க சொல்லக்குள்ள பர்சனல் பிராண்டிங் வரும்போது இப்ப யோசிக்க ஏதாச்சும் ஒன்று பழகிருக்கலாமோ உண்டு. இன்ஷால்லா நான் கட்டாயமா பழகுவேன். ஏதாச்சும் ஒரு கைத்தொழில் நான் பழகுவேன். அதை ஒரு பர்சனல் பிராண்டிங்கா நான் யூஜி வெப்சைட்டுக்குள்ள நான் அப்லோட் போடுவேன் இன்ஷால்லா. ரைட் ஹம்தா, ஓகேமா. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன் இங்க இருக்கிற எல்லாருக்கும், சரியா? நீங்க ஒரு நிறுவனத்துக்கு கீழே அல்லது நிறுவனத்துடைய ப்ராடக்ட் எடுத்து நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்க 30% இன்னொருத்தருடைய விஷயத்துல நீங்க லாபம் உங்களுக்கு 30% கிடைக்கும்.
70% 100க்கு 70% அந்த முதலாளி வந்து லாபம் அடைஞ்சிட்டு போறாரு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, கஷ்டப்பட்டு அந்த முதலாளி மார்களுக்காக நீங்க உழைச்சு குடுக்குறீங்க. நான் வந்து ஒரு முதலாளிய முன்னேற்றுறது தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நான் பேச இல்ல. அந்த முதலாளியா நீங்க இருக்கணுங்கிற ஒரு பாசிட்டிவிட்டிய நீங்க உருவாக்கணும்ன்ற ஒரு நல்ல விஷயத்துல பேசுறேன். எனவே இந்த விஷயத்துல நீங்க பர்சனல் பிராண்டிங்க நீங்க உருவாக்கிட்டீங்கன்னு சொன்னா, அந்த 70% உங்களோட 30% சேர்த்து 100க்கு 100% நீங்க இப்போ உங்களோட இதுல ட்ரை பண்ற நேரத்துலமா, உங்களுக்கு கட்டாயம் அந்த 100% வருமானமும் கிடைக்க போகுது. உங்களுக்கான பர்சனல் பிராண்டிங்கும் வளரப்போகுது. நாங்க உங்களுக்காக இருக்கிறோம். படைச்சவன் முதலாவது. ஸோ உங்களுக்கான களத்தையும் நாங்க தாராளமா அமைச்சு தந்திருக்கிறோம். எனவே உங்களுக்கான பிராண்டிங் என்ன? நீங்க என்ன பண்ணணும்? அப்படிங்கிற விஷயத்த எங்களோடையும் பேசிக்கொள்ளுங்க. ஐடியா இல்லாட்டி. அடுத்து நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை என்னான்டா, இதுக்கு பிறகு பழக இல்ல, இனி எப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை தேவையில்ல. என்ன பொறுத்தவரைக்கும் வயசு என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நம்பர் தான். சரியா? அதனால உங்களுக்கு தாராளமா சான்ஸ் இருக்குது. நம்ம உயிரோட இருக்கிறதே நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம் தான். அந்த சந்தர்ப்பத்த நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஓகே. ஸோ உங்களோட பிராண்டிங்க நீங்க உருவாக்குங்க. அது என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவெடுக்கணும். முடிவெடுத்துட்டு சொன்னா, அத நாங்க வந்து உங்களுக்கு வளர்ச்சி பாதையில கொண்டு தரக்கூடிய அடுத்த கட்டத்த செய்யப் போறோம். ஏன்னா நாங்க பர்சனல் பிராண்டிங் மூலமாக ஒரு உற்பத்திய உருவாக்கி அத வெப்சைட்ல நாங்க விக்கப் போறோம். இதான் எங்களுடைய மாஸ்டர் பிளான். சரியா ஹம்தா? ஓகே சார் தேங்க்யூ. எனக்கு எல்லா கட்டத்துலயுமே நீங்க தான் வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ற ஒரு இதுல இருக்கீங்க சார். ஸோ தேங்க்யூ. ஓகேம்மா. ஓகே. ஃபஹ்மிதா, உங்கள பத்தி நீங்க அப்ப சொல்ற நேரம் நான் தடுத்துட்டேன். சவுண்ட் இல்லாம இருந்தது. கொஞ்சம் பேசுங்கம்மா. அதாவது நீங்களும் ஒரு இன்ஸ்பிரேஷன் அடுத்தவங்களுக்கு சொல்ற நேரம் எல்லாருக்கும் ஒரு தைரியம் ஒண்ணு கிடைக்கும். எல்லாரும் பேசுறாங்க. நீங்களும் உங்களோட சைடு சொல்லிருங்க. பெட்ரிஷியா பேசி முடிஞ்சது, ஹம்தா முடிஞ்சது. நீங்களும் சொல்லுங்க. அதாவது நீங்க ஓகே கடந்து சார். வந்த பாதை எப்படி இருந்தீங்க? யூசிக்கு பிறகு எப்படி வந்திக்கிறீங்க? இனி என்ன செய்ய போறீங்க? அத சொல்லுங்க. ஓகே. இன்ஷா அல்லாஹ். ஆ நான் வந்துட்டு என்னோட பேர் வந்துட்டு ஃபஹ்மிதா. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தேன். அதாவது எந்த ஒரு நோக்கமும் இல்லாத ஒரு நார்மல் பெர்சனா தான் நான் ஒரு லைஃப்ல இருந்துட்டு இருந்தேன். அதாவது ஒரு கோல் இல்லாமலுக்கு. ஆ அப்படின்னு லைஃப் போயிட்டு இருக்கக்குள்ள எனக்கு கொஞ்சம் ஒரு சரி ஒர்க் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒண்ணு வந்துச்சு. அப்ப அந்த சமயத்துல நான் வந்துட்டு எனக்கு நிறைய ஆர்வம் காட்ட தோணுனேன். நான் சரி படிக்கணும் அப்படின்னு ஒரு இதுல. அப்போ வந்துட்டு நான் ஒரு கிராஃபிக் டிசைனும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்ப அதுவும் வந்து இன்ன வரைக்கும் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஃபினிஷ் ஆகல. இன்ஷா அல்லாஹ். ஆம், அதே சமயம் எனக்கு இந்த யூஜிக்கு நான் இன்வால்வ் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் வந்து கிடைச்சது. கிடைச்சது பிறகு நான் ஒரு ஜீரோவா தான் நான் நினைச்சிட்டு இருந்தது. இப்போ எனக்கு நிறையவே என்ன விஷயங்கள் தெரியாதோ அந்த விஷயம் எல்லாத்தையும் வந்துட்டு ஜம்ஷீத் சார் வந்து நிறையவே சொல்லி தந்திருக்கிறாங்க. அது எனக்கு மட்டும் இல்லாமலுக்கு எங்களோட கன்சல்டனா இருக்கட்டும், நீங்க இருந்த நார்மலான மெம்பர்ஸா இருக்கட்டும், அவ்வளோ பேருக்குமே நிறைய விஷயத்த கத்துக் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அதுல நான் ஒரு இன்ஸ்பயர் ஆகித்தான் இதுக்குள்ள எப்படி சரி நானும் இன்வால்வ் ஆகணும், இந்த விஷயங்களை படிக்கணும், யூஜின்றத வந்து என்ன செய்ய போறாங்க, இதுக்குள்ள நானும் வந்துட்டு சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்போ அப்ப இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது தான் சார் கூட ஒரு டைம் பேசிட்டு இருந்த மாதிரி எனக்கும் இப்படியான விஷயங்கள் செய்ய இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு நான் பேசினேன். அதுக்கப்புறம் சார் வந்துட்டு எனக்கு ஒரு இதை தந்திருந்தாங்க, நீங்களும் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. பிறகு வந்துட்டு நானும் அதுக்குரிய நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுட்டு எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதை வந்துட்டு சார் கிட்ட கிளியர் பண்ணுவேன், கேட்பேன், இப்படி இப்படி இருக்கு சார். அது மூலமா நான் நிறையவே கத்துருக்கிறேன். இப்ப எப்படி அப்படின்னு சொன்னா, அதாவது நான் ஒரு கன்சல்டனாவும் இருக்கிறேன். அதோட சேர்த்து சாரோட வெப்சைட்ல வந்துட்டு பேக் எண்டையும் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு உண்மைக்கும் நினைக்கும் போது அது எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் எதுவுமே தெரியாமலுக்கு ஒரு ஜீரோவா இருந்த டைம். அல்ஹம்துலில்லாஹ் நான் இப்போ எனக்கு எண்ணி சொல்லக்கூடிய நிறைய ஒர்க் எனக்கு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு நான் தேங்க் பண்ணிக்கொள்றேன் சார். இந்த மாதிரி உங்களுக்கும் வந்துட்டு நீங்க ஜீரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க வேணாம். எல்லாருக்குள்ளயும் நிறைய திறமைகள் இருக்குது.
அத வந்துட்டு வெளிக்கொண்டு வாரதுக்கு ஒரு சில தடங்கள் இருக்கும். அது நம்ம தான் அத வந்துட்டு உடைச்சிட்டு வெளியில வரணும். எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. ஆ இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி என்ன போல 1000 பேர் உருவாகணும். இந்த யூத்ஸி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் வந்துட்டு தொடர்ந்து பயணிக்கணும். அப்ப அதுக்கு நமக்கு ஒரு ஊக்கத்த வந்து குடுத்தோம் அப்படின்னா தான், இத அப்படியே ரன் பண்ணிட்டு போறதுக்கு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அதுக்கு எல்லாரும் ஓம்ன்னு சொல்லுவீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய விஷயங்கள கொஞ்சம் பேசுங்க. எங்களுக்கும் வந்துட்டு நெறைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. உங்கள பத்தி தெரிஞ்சு கொள்ளணும். இன்னும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது. ஸோ பேசுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே. தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட எதிர்காலம் சிறப்பாக அமையறதுக்கும், உங்களுடைய பர்சனல் பிராண்டிங்கோ, உங்களுடைய வளர்ச்சியோ இன்னும் இதாகிறதுக்கு எங்களுடைய நிறுவனம் சகல வகையிலும் உங்களுக்கு உதவி செய்யும்ன்றதை நாங்க தெரிவிச்சுக் கொள்றோம். இனியவங்க பேசலாம். ஓகே. தேங்க் யூ சார். எங்களோட ஸ்டாஃப் சொன்ன மாரி உண்மையாலுமே எல்லாருமே ஒரு 0ல இருந்து தான் இத ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா எங்களோட சாருக்கு உண்மைக்கு நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கொள்றேன். அடிக்கடி சாருக்கு தேங்க் பண்ணுவோம். அது வேற விஷயம். ஆனா எல்லார் முன்னுக்கும் சொல்லும்போது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதுக்காக சொல்றேன். சார் தான் உண்மையா சொல்லணும்னா, எங்களுக்கு என்ன செய்ய போறோம்? எங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கு. இப்ப என்னைய பொறுத்தவரைக்கும் எனக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கு. ஆனா அத நான் எப்படி கொண்டு போகணும்? என்ன செய்யணும்? எனக்கு என்ன திறமை இருக்கு? அப்படின்றது சார் தான் நிறைய விஷயங்கள எங்கள கண்டு, "நீ இத செய்" என்றா நாங்க செய்வோம். அந்த அளவுக்கு எங்கள வளர்த்து விட்டுருக்காரு. அப்போ நான் உண்மைக்கே சாரால நான் வளர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு உண்மைக்குமே பெருமையா இருக்கு. ஏன்னா நான் யாரையுமே நம்பினது கிடையாது. இந்த விஷயத்துல நான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ தவிர ஃபேமிலிலயும் சில எனக்கு ஓகேன்னு சொல்லுறவங்கள தவிர மத்த யாரையும் நான் நம்பினது கிடையாது. அப்படி இருக்கும்போது சார நான் எப்படி நம்பினேன் என்னன்னு எனக்குமே இப்போ வரைக்கும் தெரியல. ஒரு கடவுள்ட ஒரு சித்தம் அப்படித்தான் நான் சொல்லுவேன். ஆனா நம்பின வரைக்கும் சார் எங்கள எங்கேயுமே கைவிட்டதில்ல. ஸோ சாருக்கு இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணி கொள்றேன். எல்லாரும் சொன்னா போல நானும் சொல்லிக் கொள்றேன். சாருக்கு அது தெரியும். இருந்தாலும் நான் சொல்லிக் கொள்றேன். இப்படி எங்களுக்குள்ளேயும் நிறைய திறமைகள் இருக்கும். எங்களோட ஜாயின் பண்ணுங்க. கட்டாயம் அது வெளியில வரும். எங்கள பார்த்தே உங்களுக்கு இருந்து வெளியில வரும். எல்லாரும் கதையுங்க ப்ளீஸ். நன்றிம்மா. தேங்க்யூ ஸோ மச். மற்றவங்களும் பேசிக்கொள்ளலாம். வெயிட் பண்றோம். ஓகே. பேசாம இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு யூஜில வரும்போது குறைஞ்சது 360 பேருக்கு மேல இருந்தாங்க. அந்த டைம் நான் ஒரு ஜஸ்ட் ஒரு மெம்பர். எப்படி நம்ம இப்போ ஒபிஷியல் டீம்ல ஜஸ்ட் ஒரு மெம்பரா இருந்தோமோ அதே மாதிரி ஜஸ்ட் ஒரு மெம்பரா தான் இருந்தேன். அப்ப நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், எப்படிடா இவ்வளவு 360 பேரையும் தாண்டி எப்படி ஒரு போஸ்டிங்க்கு நான் போவேன், அப்படி ஒரு மைண்ட் செட் எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம் வந்து நான் ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும் என்ற ஒரு வெறியில இருந்தேன். அந்த டைம் எனக்கு இவ்வளவு பேரையும் தாண்டி நான் எப்படி என்னோட நான் ப்ரூவ் பண்ணுவேன், அப்படி ஒரு யோசனை எனக்கு இருந்துச்சு. அப்ப நான் எதுவுமே செய்யல. லாஸ்டா எனக்கு ஜம்ஷித் சார் சொன்னது யூஜேக்கு வாய்ஸ் ஓவர் பண்றது. அது நான் நினைச்சு கூட பார்க்கல. ஜஸ்ட் ஒரு ட்ரை, அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி செஞ்சேன். ஆனா அதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் ஓவர் பிறகு இப்போ வந்துட்டு எனக்கு சார் தந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் அந்த கன்சல்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் உங்க இப்ப சொன்ன உங்ககிட்ட நான் வந்து தனிமையை தான் ரொம்ப விரும்புவேன், நான் யார்ட்டையும் பேச மாட்டேன்ட்டு. ஆனா இப்ப எங்களோட குரூப்ல நான் கேள்வி கேட்டே இருப்பேன். ஏதாச்சும் நீங்க பேச தயங்குறீங்க, நான் இப்ப ஒவ்வொரு தடவையும் கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டுட்டு இருப்பேன். அந்த கேள்வி கேட்கறதையே ஒரு ஜோக்கா எனக்கு சொல்லுவாங்க, ஒரே கேள்வியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப ஒரு பேச தயங்கின என்னைய அந்த அளவுக்கு மாத்திட்டாங்க அவங்க. ஓகேயா? அப்ப பேசாம இருக்காதீங்க, யாருமே பேசாம இருக்காதீங்க, பேசுங்க. பேசினாதான் எல்லாமே வெளிவரும். ஆனா அவங்க எல்லாம் எனக்கு ஜோக் பண்ணுவாங்க, இந்த கன்சல்டன்ட் டீம்ல இருக்கிறவங்க ஜோக் பண்ணுவாங்க, எப்படி உனக்கு மட்டும் இப்படி கேள்விக்கு மேல கேள்வியா வருதுன்ட்டு.
ஆனா நான் சொல்றேன், இந்த இடத்த சொல்றேன், நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்பேன். ஆனா அந்த ஒரு கேள்வியில எனக்கு அந்த கேள்விக்குரிய பதிலும் கிடைக்கும். அந்த கேள்விக்குரிய பதிலும் சார் சொல்லுவாரு. ஆனா நான் அதுக்கு வேற ஆன்சர் இருந்தா அதையும் சார் சொல்லுவாரு. இது இந்த கேள்விக்கு வராது, இந்த கேள்வி வந்தா தான் இது வரும். அப்ப எனக்கு ரெண்டு ஆன்சரோட கேள்வி எனக்கு ஆன்சர் எனக்கு தெரிஞ்சிரும். அப்போ நான் வந்து நிறைய சேர்ட்டு இருந்து நிறைய படிச்சுக்கிறேன். ஒரு ஆன்சர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன். ஆனா எனக்கு ரெண்டு கேள்விக்குரிய ஆன்சர் கிடைச்சிடும். அப்படி நான் இப்ப நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கேன். பேசாம இருக்கிறவங்க கட்டாயமா பேசுங்க. பேசுறதால உங்களோட ஸ்கில் தான் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். நான் இன்னும் சொல்ல போனா, உண்மையாவே சொல்ல போனா எனக்கு வெப்சைட்ன்றா என்னன்னே தெரியாது, தெரியுமா? வெப்சைட்ன்றாலே என்னன்னு தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த யூஜி வெப்சைட்டோட ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வெப்சைட்ன்றா என்னன்னே தெரியும். அதோட நான் சொல்லிக்க விரும்புறேன் என்னடா, நான் வந்துட்டு ஒரு மௌலை ஃபேமிலில இருந்து வந்தேன். அதனால நான் யார்கிட்டையும் பேசுறது கூட கிடையாது. மோஸ்டா நான் வாய்ஸோட பேசுறதே இல்லை. ஆனா இப்போ கூட நான் அதான் பெட்ரிசியா சிஸ்டர் சொன்ன மாதிரி நான் எப்படி ஜெம்ஷித் சாரோட பேசினேன் எனக்கு தெரியாது. ஆனா அந்த டைம்ல நான் ஏதாச்சும் ஒன்று செய்யணும் என்றதுக்காண்டிதான் நான் பேசினேன். ஆனா சார் இப்போ வரைக்கும் ஹானஸ்டா எங்களை எவ்வளவுத்துக்கு அவங்க உயர்த்த நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க எங்களோட பழகுறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியா எங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் சார் தராங்க. சார் தேங்க்யூ சார். உங்களுக்கு எவ்வளவு தேங்க் பண்ணாலும் அதுக்கு ஈடாகாது. ஏன்னா எங்களை அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து நீங்க இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்திருக்கீங்க. நாங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிற எல்லாமே அதேதான். நீங்க எங்களை அவ்வளவுத்துக்கு எந்த ஒரு இதே இல்ல, எதிர்பார்ப்புமே இல்லாம ஒரு பிரதரா இருந்தா கூட இந்த அளவுக்கு செய்வாங்களோ தெரியல. எங்களோட ஸ்கில்லை நீங்க எங்களுக்கே தெரியப்படுத்தி இந்த இடத்த எங்களை கொண்டு வந்திருக்கீங்க சார். ரொம்ப தேங்க்யூ. இன்னும் சார் நம்ம வெப்சைட்ல சேர்ந்து இன்னும் நான் ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை. இன்ஷா அல்லாஹ் வெப்சைட் எந்த இடத்துல இருக்குமோ அவ்வளோ நாளும் நான் உங்களோட இருந்து ஒர்க் பண்ணணும். எல்லாரோடையுமே ஒர்க் பண்ணி நானும் நல்ல ஒரு இடத்துக்கு இன்னும் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் என்று நானும் வேண்டிக் கொள்றேன். அதே மாதிரி மத்தாக்களும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் என்று நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூமா. மனச திறந்த ஒரு பதிவு. ட்ரூலி அண்ட் ஹானஸ்ட்லியா நீங்க பல விஷயங்களை பேசிக்கிறீங்க. எங்க எல்லாருக்கும் ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அதாவது நீங்க என்னுடைய ஃபென் ஆயிட்டீங்க மாறி. அப்படித்தான் நான் யோசிக்கிறேன். அழகா பேசுறீங்க, நிறைய விஷயங்களை சொல்றீங்க. அதாவது உங்களாலே முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க முயற்சி பண்ணும் பொழுதுதான் அது வெளியே வந்திருக்குது. அதே போலதான் இங்க இருக்கிறவங்களுக்கும் நானும் சொல்லிக் கொள்றேன். என்னன்னா ட்ரை பண்ணும் பொழுதுதான் எங்களால என்ன முடியும் முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வருது. அடிக்கடி சொல்றக்கூடிய என்னுடைய ஓன் வேர்டு இருக்குது, நம்மளால எது முடியுமோ அது கண்டிப்பாக முடியும். சரியா? எனவே நீங்க இப்ப பேச ஆரம்பிங்க. மற்றவங்களும் கொஞ்சம் பேசிக்கொள்ளலாம்ங்கிறத என்னுடைய கருத்தை நான் இங்க பகிர்ந்து கொள்கிறேன். பேசுங்க ப்ளீஸ். சரி, பேசாதவங்களுக்கு சில அசௌகரியங்கள் இருக்கலாம். அதை நாம வந்து மைண்ட் பண்ண தேவையில்லை. அவங்க பேசுற வரைக்கும் நாங்க காத்திருப்போம். சரியா? பெட்ரிஷியா, நீங்க ஒரு வேலை ஒண்ணு செய்யுங்க. என்னுடைய இந்த மார்க்கெட்டிங் குழு அப்படிங்கிறது வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டது, அதோடைய பிரயோசனம் என்ன, ஒபிஷியல் குழு எதுக்காக உருவாக்கப்பட்டது, அதோடைய பிரயோசனம் என்ன, அந்த ரெண்டுக்கான வித்தியாசம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் ஒரு விளக்கத்தோட சொல்லுங்க ப்ளீஸ். வர்றேன்னா என்ன சார்? இல்ல, நான் இந்த டாபிக்ல தான் பேசுறேன்னா. ஆமா, ஓகே. ஓகேமா. ஏன்டா நீங்க உங்களோட ப்ரோக்ராம் நான் குழப்பிடக்கூடாது. அதான் அஜெண்டா போட்டி கதைக்கல அப்படிங்கும்போது நாங்க ஏதாவது கதைக்கத்தானே வேணும். சரிம்மா, சரி, ஓகே. அப்ப நீங்க வந்து அந்த நான் கேட்ட அந்த 2 கேள்விக்கு பதிலும் சொல்லிடுங்க. அப்ப அது வரைக்கும் மத்தவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளட்டும். ஓகே சார், ஓகே. முதல்ல நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கொள்றேன். என்னன்னு சொன்னா, எங்களோட இந்த குரூப்ல, அஃபிஷியல் குரூப்ல வந்து கிட்டத்தட்ட 96 பேர் இருக்காங்கன்னு நான் சொன்னேன். இந்த 9 பேர் நாங்க இப்ப எங்க ஸ்டாஃபை தவிர்த்து நீங்க ஒரு 4-5 பேர் இருக்கீங்க. உங்களுக்கு நான் உண்மைக்குமே ஒரு விஷயத்த சொல்றேன். உங்களோட எவ்வளவு வேலை இருக்கும், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், பிள்ளைகளோட இருக்கலாம், இல்ல உங்களோட ஏதாவது வேலை செய்து கொண்டிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு எங்களோட ஜாயின் பண்ணதுக்கு உண்மைக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.
எங்களோட நம்பி நீங்க கதைக்காட்டியும் கதைக்கும் கட்டாயம் அந்த கதைக்காட்டியும் எங்களோட ஜாயின் பண்ணி இவ்வளவு கேட்டுக்கொண்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிறது இதுவே ஒரு பெரிய ஒரு தியாகம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். கட்டாயம் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போவீங்க. அந்த விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்லிக் கொள்றேன். சார் கேட்ட மாதிரி அந்த 2 கேள்விக்கு பதில் நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா, இப்ப எங்களோட அஃபிஷியல் குரூப் இருக்கு தானே, அஃபிஷியல் குரூப் வந்து நாங்க வந்து முதல்ல யூத் சி என்ற என்ன அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சபடியாதான் இதுக்குள்ள ஜாயின் பண்ணிருக்கீங்க. அதுல வந்து நிறைய குரூப்ஸ் இருக்கு. அதுல வந்து இந்த அஃபிஷியல் குரூப் அப்படின்றது வந்து ஆஹ் உங்களோட, அதாவது இப்போ நீங்க வந்து அந்த குரூப்ல இருக்கீங்க. அப்ப அந்த குரூப்ல வந்து என்னத்தை நோக்கி நாங்க பயணிக்க போறோம் அதுன்றது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த அந்த வகையில வந்து அஃபிஷியல் குரூப் அப்படின்றது வந்து நாங்க என்ன செய்ய போறோம், அதாவது இப்போ யூசில வந்து என்னென்ன ப்ராடக்ட் விற்கலாம், அதுல நாங்க என்னத்தை வாங்கலாம், நீங்க அந்த கம்யூனிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள என்னென்ன செய்யலாம், அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க மற்ற ஆட்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த அஃபிஷியல் குரூப் வந்து முதல்ல ஆரம்பிச்சது. அதாவது உங்களுக்கான ட்ரைனிங்களை கொடுப்போம், நீங்க வந்து இன்னொரு ஆட்களை கொண்டு போய் சேர்க்கணும், அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி மார்க்கெட்டிங் குரூப்ல நீங்க இதுல இருக்கிறவங்களே மார்க்கெட்டிங் குரூப்லயும் இருக்கலாம். மார்க்கெட்டிங் குரூப் வந்து கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான். அதாவது இப்ப நீங்க வந்து எங்களுக்குரிய வேலைகளை செய்து கொடுக்காது, அதாவது நீங்க வந்து வெளியில கொண்டு போய் சேர்க்கறதால உங்களுக்கு வந்து அதனூடா கிடைக்கிற ஏதாவது கமிஷனா இருக்கலாம். இன்னும் நிறைய இருக்கிற குறிப்பிட்ட கிரௌட விட்டு இன்னும் நிறைய பேர் கொண்டு வரணும் அப்படின்றது கான்செப்ட். ஸோ நீங்க இருக்கிறதால உங்களுக்கு நிறைய பிரயோசனம் இருக்கு. ஸோ நீங்க தொடர்ந்து எங்களோட ஜாயின் பண்ணி எங்களோட ஒர்க் பண்ணுங்க. கட்டாயம் அதுக்குரிய வேலை திட்டங்களை நாங்க கூடிய சீக்கிரம் செய்வோம். இப்ப வந்து நாங்க வேலை ஒன்றும் செய்யல அப்படின்னு நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா நாங்களோட ஒண்ணுமே கதைக்கல, குரூப்ல ஒன்றும் மெசேஜ் பண்ணல அப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். நாங்க வந்து பேக்எண்ட்ல வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். வெப்சைட் இன்னும் நிறைய வேலைகள் செய்யணும். ஒவ்வொரு நாளும் சாரோட கதைப்போம். சார் இது செய்யணும் அது செய்யணும் அப்படி இப்படி நிறைய கதைப்போம். ஸோ வெப்சைட் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய செய்யும். இந்த யோசி வந்து உலகளாவிய ரீதியில, அதாவது இலங்கையில மட்டும் இல்ல, உலகளாவிய ரீதியில இன்னும் நிறைய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ நீங்க எங்களோட ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இப்போ கதைக்காட்டி இஷ்யூ இல்லை, நீங்க கட்டாயம் குரூப் நாங்க ஓப்பன் பண்ணி வைக்கிறோம். நீங்க ஓப்பன் பண்ணி வைக்க அதுல சில டவுட் கேள்விகள் எதுவும் இருந்தா நீங்க கதைக்கலாம். அப்படி இல்ல நாங்க இன்னொரு ஆப்ஷனும் தரோம். கன்சல்டன்ட் நாங்க 3 பேர் இதுல இருக்கிறோம். சாரும் இருக்கிறார். சார் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம நாங்க 3 பேர், அதாவது ஃபார்முலா சிஸ்டர் இருக்காங்க, ஹம்சா இருக்கு, நான் இருக்கிறேன். ஸோ கட்டாயம் நீங்க எங்களோட எங்கள்கிட்ட கேளுங்க என்ன செய்யணும் என்னன்றதை. இன்னும் நிறைய நான் இதுல எதிர்பார்த்தாக்கள் வரையில. என்னன்னா நான் முதல்ல ஒரு விஷயத்த சார்ட்டை கதைச்சிருந்தேன். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி, என்ன சிஸ்டர் நீங்க எங்களை இந்த குரூப்ல ஜாயின் பண்ணி விட்டீங்க, ஆனா ஒண்ணுமே செய்யாம இருக்கீங்க, நாங்க ஃப்ரீன்னு சொல்லித்தான் இந்த குரூப்புக்கு வந்தோம், காசு ஒண்ணும் இல்லை, ஆனா நீங்க டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படி இப்படி என்று நிறைய பேர். அப்ப எனக்கா ஒரு கோபம் போட்டு வந்துதான் நான் சாரோட இப்படி ஒரு அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் கதைச்சேன். இன்னும் நிறைய நான் வேற ஆக்கள் இப்ப கன்சல்டன்ட் மாரை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ எல்லாருமே பிஸியா இருப்போம். நான் வந்து என்னோட பிராண்ட இருந்தாலும் நான் வந்து யூசில நான் ஒரு அவங்கள விட கூட நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றத ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கொள்றேன். இவங்க எல்லாருமே அமைதியா இருந்தாலும் கட்டாயம் நான் ஒவ்வொரு வீக்குக்கும் நான் இப்படி ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுவேன். அடுத்த வீக்குக்குரிய ப்ரோக்ராமையும் நான் கட்டாயம் அரேஞ்ச் பண்ணுவேன். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். இந்த மாதிரி அஃபிஷியலா இல்லாம ஒரு கேமா கூட நான் அதை அரேஞ்ச் பண்ணுவேன். அந்த ஏதாவது ஒரு விஷயத்த நான் செய்து கொண்டே இருப்பேன். அதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்றேன். என்னன்னா எனக்கு ஒரு 5 பேர் 6 பேர் மெசேஜ் பண்ணதுல என்னட்ட கேட்ட விஷயம், எல்லார் மாதிரியும் நீங்களும் ஒன்றுமே செய்யாம இப்படி காசு அவங்க மற்ற ஆட்கள் வந்து நான் ஓப்பன் சொல்றேன். இப்ப யூத்தா இருந்து நான் எனக்கு நான் இந்த இடத்துல சொல்லலாமா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து 27 ஏஜ் ஆகுது. அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணினேன். அந்த ஒர்க் எனக்கு பிடிக்கல. அதெல்லாம் நான் நின்றுட்டு தான் என்னோட பிராண்டை உயர்த்தணும். இப்ப வரைக்கும் நான் ஒரு ஒர்க்கும் போகல. என்னோட அதாவது ஒரு பிசினஸ் செய்யணும், நான் என்னோட பிராண்டை உயர்த்தணும் சொல்லித்தான் நான் இப்போ வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது இருக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து கூட நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு கொண்டு இருக்கலாம்.
ஸோ அதுக்கான ஒரு களமா இது இருக்கு. கட்டாயம் நீங்க இதை பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்றதுதான். அந்த என்னோட கதைச்ச அந்த 5 பேருமே என்னட்ட கேட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, எல்லாரோடையும் நாங்க கதைச்சோம். இப்படி பே பண்ண சொல்லி இருந்தாங்க. பே பண்ணி கடைசி அது வேஸ்டா போயிடும். அதால தான் நாங்க மற்ற குரூப்ல ஜாயின் பண்ணல. இதுக்குள்ள நாங்க ஜாயின் பண்ணியிருக்கோம். ஃப்ரீயா இருக்கப்படியா தான் நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு நிறைய பேர் என்னோட கழிச்சிருந்தாங்க. உண்மையாவே இது ஃப்ரீ தான். அது வந்து வெளியுடைய நிறைய விஷயத்துல சொல்லுவாங்க. இப்ப சும்மா கொடுத்து அதுக்கு வந்து பெருமதி இல்லை. ஆனா இது வந்து சும்மா கொடுத்தாலுமே இதுக்கு ஒரு பெருமதி இருக்கு. எல்லாருமே அதை உணரணும். அதான் இந்த யூத்சி. இப்போ தெரியாது. இன்னும் கொஞ்ச நாள் போக நீங்களாவே எங்கள்கிட்ட டிமாண்ட் பண்ணி வருவீங்க. அது நான் அது எனக்கு கட்டாயம் அதை ப்ரூவ் பண்ண முடியும். எனக்கு கொஞ்சம் டைம் தேவை. ஸோ நீங்க வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்து இருக்கபடியா நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இதை பயன்படுத்தி கொள்ளுங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். மற்ற யாரும் உங்களோட கதை காட்டி நான் உங்களோட கட்டாயம் குரூப்ல அப்படி கதைச்சு கொண்டே இருப்பேன். நீங்க எல்லாருமே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நான் அதான் சொல்லுவேன். நீங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில சார் சொல்லா போல ரிப்ளை பண்ணக்கூடிய நிலையில நீங்க இல்லாம கவரேஜ் இஷ்யூவா இருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம். அதால நீங்க கட்டாயம் அதை பரவாயில்ல தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா நீங்க எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. என்ன பிரச்சனை என்னன்றத மெசேஜ் பண்ணுங்க. எங்களால முடிஞ்ச அளவு நாங்க ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி செய்து தருவோம். ஓகே சார். 1 hour ஆயிட்டதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு. வேற ஆமா. ஏதாவது கதைக்கு வச்சுக்கொள்ளுங்க சார். 1 hour டைம் எடுத்துக்கொண்டோம். இவ்வளவு நேரம் எல்லாரும் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இல்ல சோஃபா சொல்ல வேண்டியது எல்லாமே தெளிவாகிட்டது. நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் ஹாஸ்ட். எனவே வேற ஏதாவது இருந்ததுன்னு சொன்னா நீங்க பேசிக்கொள்ளலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஓ கதைங்க கட்டாயம். எஸ்மா, சொல்லுங்க. நான் சாரா பேசுறேன், கெண்டிலேருந்து. ஓகே, ஸோ continue. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. கேக்குது. ஓகே, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நான் யூத்ஸில ஜாயின் பண்ணினேன். அப்படின்னா ரீசெண்டாக தான் ஜாயின் ஆகினேன் குரூப்ல. அப்போ நான் சும்மா இன்டர்நெட்ல வெப்சைட்டை சும்மா சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுல எனக்கு காட்டுச்சு லைக் திங்ஸ் எல்லாம் செல் பண்ற மாதிரி. அதோட வந்து ஒரு கோஆர்டினேட்டரோட அதுக்கு பிறகு கதைச்சேன் நான். அது வந்து ஓகே, அது ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் ஒன்று தான் யூத்ஸி. ஓமா, Oh, yes, ma. ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ். ஆன்லைன் ஷாப்பிங் தான். ஓ, ஓகே. அப்ப எங்கட திங்ஸை வந்து நாங்க செல் பண்றது, ரைட்? Yes. அப்ப அதுக்கு வந்து நாங்க செல் பண்ற நம்மளும் ஐடியாஸ் இருந்தா நாங்க அதுக்கு பே பண்ணணுமா? அந்த வெப்சைட்ல எங்கட திங்ஸை வந்து மார்க்கெட் பண்றேன்னு சொன்னா. ஓகேம்மா, இதுக்கு நான் பதில் Oh, சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம ஒரு பிளான் ஒன்று வச்சிருந்தோம். என்னன்னா மாதம் 300 ரூபா கட்டுறது. நீங்க சரியா? 300 ரூபா பே பண்ற ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சிருந்தோம். நீங்க எவ்வளவு வித்தாலும் சரி 300 ருபீஸ் மட்டும்தான் போகும். அது வந்து 300ங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம்னு தான் நான் பார்த்தேன். ஆனா பிறகு ஒரு ரிவ்யூ ஒன்று எடுக்கிற நேரத்துல அந்த 300ம் சில பேருக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படி எப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த காசு கூட கையில இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த 150 சொச்சம் பேர் ஜாயின் ஆகினாங்க ஒரு ஆர்வத்தோட. பிறகு நமக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சுது. அந்த 300 மாசம் விற்காம இருந்ததுன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் 50 பேரோட ப்ராடக்ட் தான் வில்படுது, 100 பேருடைய ப்ராடக்ட் வந்து விற்க இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த 300 நாங்க வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது வட்டி மாறி போயிருமோன்றது பயந்துட்டேன். இப்ப நான் என்ன பண்ணிருக்கிறோம், நிர்வாகத்தால சேர்ந்து முடிவெடுத்திருக்கிறோம். இனி வந்து அதையும் சார்ஜ் பண்றது கிடையாது. இப்ப நீங்க விற்கும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லாபம் வருது தானே, 1000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொன்னார். உதாரணமா சொல்றேன். 1000 ரூபாயில எங்களுக்குரிய சில டேக்ஸ் கட்டுறோம். அடுத்த மாதிரி வெப்சைட்டுக்கு போற சின்ன அந்த ஃபீ இருக்குது. இதெல்லாம் கழியறதுக்கு நான் நினைக்கிற மட்டுக்கு ஒரு 1000 ரூபாண்டா ஒரு 150 200 ரூபாய் போகும். இப்ப எல்லாம் கழிச்சு போட்டு உங்களுக்கு பேலன்ஸை நாங்க தந்துருவோம். ஆக வார வருமானத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு நாங்க இன்கம் தர போறோம். ஒண்ணும் விற்க இல்ல அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு அதுல நஷ்டம் இல்லை. ஆனாலும் உங்களை நாங்க விற்காம வைக்கிறதுக்கான எந்த வேலையும் நாங்க சும்மா விட போறது இல்லை. கட்டாயம் நான் உங்களுக்கு செயல் பண்றதுக்குள்ள ஏற்பாடுகள் நம்ம செய்து தருவோம். அதுக்கான கோர்சஸையும் நாங்க தருவோம்.
அதுக்கு தான் என்னோட வெப்சைட்ல ஒரு விஷயம் பண்ணிக்குது லேப்ஸ்ன்னு சொல்லி போட்டு ஒன்று போட்டிக்கிறோம். நீங்க அதை போயிட்டு பார்க்கலாம். அந்த லேப்ஸ் உள்ளுக்க சகல விஷயமும் இருக்குது. நான் வந்து ஒன் பை ஒன்னா போடுறேன். எப்படி விற்கிறது, என்ன பண்றது, நாங்க என்ன பண்றோம்ங்கிற எக்ஸாம் மூலமாக தாரமா. உங்களோட சந்தேகம் தீர்ந்ததா இப்போ? ஓகே சார். அப்ப இப்படி நான் கேக்குறது நல்லமோ தெரியாமனா அந்த வெப்சைட்ல செக் பண்ணக்கோல சார். இப்ப நார்மலா இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு தெரியுமாய்க்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச ப்ராடக்ட் ஆயிக்கும். அப்ப கொஞ்சம் பிரைஸ் வந்து கூடயா இருந்துச்சு. அப்ப எங்களுக்கு செல் பண்ணிக்கொள்ள இப்ப நானும் அதே மாதிரி மார்க்கெட் பண்றேனே இந்த திங்ஸ வந்து செல் பண்ணிக்கொள்ள கஷ்டமாய்க்கும் தானே சார்? நீங்க கேட்டது வந்துமா பொருத்தமான கேள்வி. உண்மையிலே உன்னை நான் பாராட்டுறேன். என்னன்னு சொன்னால் நம்ம ஒரு பேசிக் விஷயத்த என்ன நடக்குது பார்ப்போம்ங்கிற ஒரு வெள்ளோட்டமா தான் இந்த ஒரு 1 மந்த்துக்குள்ள நாங்க செஞ்சது. சரியா? ஸோ அந்த இடத்துல வந்து விலைகள் நிர்ணயிக்கிற இடத்துல நாங்க ஒரு கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்க வேண்டியதா இருக்குது. அதுல முதலாவது பார்க்கணும் என்னன்னா, போட்டியாளர்களுக்கு இடையில ஒரு கம்பேரைசேஷன் ஒப்பீட்டு அளவுல பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உடுப்பை விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 1000 ரூபாய் உடுப்பு ஒரு ஆள் 5000 ரூபான்னு போட்டிருப்பாங்க. அது அவங்கள தவிர்க்க முடியாது. அவங்க இன்னொருத்தட்ட வாங்கி விற்கிற ஒரு ஆளாகவும் இருக்கலாம். சரியா? அந்த சந்தர்ப்பத்துல அவங்க போயிட்டாங்க போல. இருக்கிறாங்களா சாரா? ஓ சார். ஓ ஈக்கிறேன். மேல ரைட். இப்போ அந்த சந்தர்ப்பத்துல இப்ப நாங்க என்ன பண்றோம்னா எங்க வெப்சைட்ல கட்டுப்பாட்டு விலண்ட ஒரு விஷயத்தை நாங்க வந்து கொண்டுட்டு வரோம். இப்ப நாம என்ன பண்றோம்னா, யாரும் உள்ளுக போட முடியுங்கிற அந்த ஸ்ட்ரக்சரை இல்லாமாக்கி போட்டு வார 4ஆம் தேதியில இருந்து அது இல்லாமாக்கி போட்டு குவாலிட்டியான செல்லர் மார்க்ல மட்டும் நாங்க இன்டர்வியூ பண்ணி எடுப்போம். இப்ப அவங்களுக்கான பர்சனல் பிராண்டிங் இருக்குமே, இப்ப அதுக்கான விலை எப்படி, உங்களுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சது. என்னம்மா? ஒரு நிமிஷம் சார், நீங்க ஒருக்கா யாரோ ஒரு ஆள் மியூட் பண்ணாம இருக்காங்க, அதால கிளியர் இல்லாம இப்ப இருக்கு. சரி சரி சரியா? எனவே அவனோட ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் எடுத்ததுக்கு பிறகு நாங்க தான் போடுவோம், அவங்க போட மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துல விலைகள் விஷயங்கள்ல, விக்கிற விஷயங்கள்ல, ஏனைய விஷயங்களுக்கான முழு இதுக்கான பொறுப்புகளையும் நாங்க எடுத்துருவோம். அடுத்தது சில ஆளுக்கு வந்து ஆசைக்காக ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமர் பாஞ்சு விழுந்து வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னா, அவங்க செல் பண்ணாட்டி, ஷிப் பண்ணாட்டி, அதோட கெட்ட பேரும் எங்களுக்கு தான் வரும். எல்லாத்தையும் நாங்க மேக் ஷூர் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் ஒன்று நாங்க செய்யறோம். அந்த செக்லிஸ்டுக்குள்ள வர்றவங்களை மட்டும் வரவேற்று போட்டு இது பண்ண போறோம். 100% வந்து எங்களுடைய பிராண்டிங்கை தான் கொடுக்க போறோம். 20% இப்ப நீங்க ஆசைப்படுற மாதிரியான ஆட்களை எல்லாரையும் நாங்க எடுத்து போட்டு அவங்களையும் கண்டிப்பா வரவேற்போம்மா. இது உங்களுக்கு கிளியரா இப்போ? ஓகே சார். ஓகே. எனவே விலை விஷயத்துல வந்து நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நாங்க வந்து பிரைஸ் அனலைசிஸ் எடுப்போம், மார்க்கெட்டிங் அனலைசிஸ் எடுக்கிறது கட்டாயம் செய்வோம். செஞ்சதுக்கு பிறகுதான் நாங்க மார்க்கெட்டிங்க விடுவோம் அதை. ஸோ அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் போட மாட்டோம். நான் இதுக்கு முதல் சொன்னது போல சின்ன சின்ன ப்ராடக்ட் எல்லாம் போட மாட்டோம். ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட், அடுத்தது ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட், அதிகமான பேர் வந்து வாங்கக்கூடிய ஒரு விஷயம், இம்ப்ரெசிவாக இருக்கக்கூடிய இம்ப்ரெஷன் சொல்றது மார்க்கெட்டிங்ல கவரக்கூடிய விஷயங்கள், இதுகளைத்தான் நாங்க அதிகமா செய்வோம். எனவே சும்மா வந்துட்டு ஒரு பொருளை போட்டு போட்டு சும்மா காஞ்சிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. எங்களோட டைமும் வேஸ்ட், செலர் டைமும் வேஸ்ட். அப்போ இதுல வந்து கால விரயம் பண்ணாம விற்கக்கூடிய விஷயத்தை மட்டுமே நாங்க ஃபோக்கஸ் பண்ற நேரம் எங்களோட வெப்சைட் வந்து அடிக்கடி என்கேஜ் ஆகிருக்குது, விற்கிறவங்களுக்கு வருமானம் கிடைக்குது, எங்களோட வளர்ச்சியும் மேல மேம்படுதுன்றதை தெரிவித்துக் கொள்றேன். இப்ப கிளியராமா ஃபுல்லா? ஓகே சார். ஓகே. தேங்க் யூ. வேற ஏதாவது கேள்வி இருக்கா சாரா? ஓகே சார். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் கேட்கலாமா? கேளுங்கம்மா. அந்த இது வந்து கஸ்டமருக்கு தான் இது வெப்சைட்டா இல்லாட்டியா ரீசெல்லரா வெயிட் பண்றவங்களுக்கு அதுல ஏதாவது ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரிக்கான? உங்களோட கேள்வி எனக்கு தெளிவில்லாம இருக்குமா, திருப்பி கேளுங்க. நீங்க போடுற பிரைஸ் வந்து கஸ்டமர் பிரைஸா இருக்குமா இல்லாட்டியா அத நாங்க டைரக்டா கஸ்டமருக்கு அனுப்பக்கூடிய பிரைஸா இருக்குமா? அதுல ரீசெல்லரா வெயிட் பண்றேன்னு சொன்னா ப்ராஃபிட் எதுவும் ரீசெல்லருக்கு வார மாதிரி சிஸ்டமிக்குதான்னு கேட்டேன். ரைட். ஒரு கஸ்டமர் வந்து கார்டுல பே பண்ணுவாங்க. கார்டுல பே பண்ணினால் முழு அந்த அமௌண்ட்டும் எங்களுக்கு வந்துடும்.
வந்ததுக்கு பிறகு உங்களுக்குன்னு ஒரு காஸ்ட் ப்ரைஸ் ஒன்று போட்டு தந்திருப்பீங்களே, அந்த காஸ்ட் ப்ரைஸை வந்து நாங்க எங்களுக்கு ஒரு கமிஷன் மற்றதெல்லாம் கழிச்சு போட்டு உங்களுக்கு லாபத்தை நாங்க தந்துருவோம். அதை வந்து உடனேயும் தரலாம் அல்லது ஒரு கிழமைக்கு ஒருக்காவும் பே பண்ணணும். மேக்சிமம் ஒரு 7 நாளையில உங்களுக்கு நான் பேமெண்ட் பண்ணிடுவோம். இதான உங்களோட பதில்? இல்ல சார், நான் இப்ப வெப்சைட்ல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே நாங்க ரீசெல்லரா, வெப்சைட்டுக்கு நாங்க ரீசெல்லரா, எங்கட சேல்ஸ் ப்ராடக்ட் பண்றது அது ஓகே. நாங்க வெப்சைட்ல இருக்கிறத எடுத்து ரீசெல் பண்றேன்னு சொன்னா ஓகே. எங்களுக்கு சில ப்ராஃபிட் வைக்கிற மாதிரிக்கான சிஸ்டம் இருக்குதான்னு கேட்டேன். ரைட் அப்படியான ரைட் சிஸ்டம் உள்ள ரைட் ரைட். வெப்சைட் ரெண்டு நான் பார்த்திருக்கிறேன். உதாரணத்துக்கு வந்து சாரா, அதுக்கு ரெஃபரல் சொல்றது ரீசெல்லர் இல்ல, சாரா இருக்கிறாங்க. இப்ப அவங்க ஒரு பொருளை விற்கிறாங்க. அதை நீங்க பார்த்து போட்டு இன்னொருத்தருக்கு சஜஷன் பண்றீங்க என்னோட வெப்சைட் மூலமாக. இப்படி எடுங்கன்னு சொல்லி போட்டு ஒரு மார்ஜின் ஒன்று வச்சு விற்க போறீங்க. அதில் நீங்க ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் விற்க போறீங்க. அந்த விஷயம் இப்போதைக்கு என்னோட வெப்சைட்ல இடம் அளிக்க முடியாதுமா. காரணம் என்னன்னா, நாங்க ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஸ்ட்ரக்சரை இப்போதைக்கு கொண்டு வரோம். ஆனா பின்னால அதுக்கு ரெஃபரல் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு விஷயத்த உருவாக்க போறோம். அப்ப அந்த கோட் அதை எடுத்து லிங்கை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ற நேரத்துல விற்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா யூஜில கிடைக்கக்கூடிய வருமானம் இருக்கு, இந்த லாபம், அந்த லாபத்தை அதுல ஒரு பகுதியை உங்களுக்கு நாங்க தந்துருவோம். இப்போதைக்கு அந்த ப்ரோக்ராமை நாங்க வந்து பிளான் தான் பண்றோம். இப்போதைக்கு அது இல்லம்மா. தெளிவா இப்போ? சரி. ஆனா கண்டிப்பாக நாங்க ஃபியூச்சர்ல அதை செய்து தருவோம். அதை நான் ட்ரையல்ல வச்சிருக்கிறேன். கட்டாயம் அதை செய்வோம். சரி, வேற யாராவது கேள்வி? சார் நான் ஒண்ணு கேக்குறேன். என்னன்னு சொல்லுங்க. சொன்னா நான் கேட்கலாமா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த ஜாரான்றவங்க இப்ப கதைச்சாங்க தானே, அவங்க அவங்க லைன்ல இருக்கீங்களா? இருக்காங்க, கீழே உங்களுக்கு கீழே தான் இருக்காங்க. ஓகே, நான் இந்த கேட்கலாமா என்னன்னு தெரியல. நீங்க வந்து அதாவது ஷாப்பிங் பண்றதுக்காக எங்களோட யூட்ஸ் இதுக்கு வந்தீங்களா அல்லது செல் பண்றதுக்காக வந்தீங்களா? நான் வந்து சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணக்கோல மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் என்னமோ ஒன்றுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறேன்னு கண்டேன். அதோட வந்து அத கூகுள் ஃபார்ம் ஒன்று இருந்துச்சு, அதுல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு குரூப்ல ஜாயின் ஆகினேன். ஸோ அது என்ன வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு கோஆர்டினேட்டருக்கு ரீச் அவுட் பண்ணும் போது வெப்சைட்டை சர்ச் பண்ணி பார்த்தேன், எப்போ ஸ்டார்ட் பண்ணிக்குது ஃபுல் டீட்டெயில்ஸை பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்ப எனக்கு எல்லா டவுட்ஸையும் கேட்கல, பட் எனக்கு இருந்த டவுட்டை நான் கேட்டேன். தட்ஸ் இட். ஓகே ஓகே. இப்ப நான் வந்து இதை வந்து தப்பு, நீங்க கேள்வி கேட்டது நான் பிள்ளைன்னு சொல்ல வரல. நீங்க வந்து உங்களோட ஸ்கில் என்ன அப்படின்றத நான் கேட்கிறேன், மறைமுகமா கேட்கிறேன். நீங்க ஏதாவது ஏதாவது ஒர்க் பண்ணி கொண்டிருக்கீங்களா அல்லது நீங்க ஏதாவது செய்து, அப்படித்தான் நான் கேட்கிறேன். கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. இது வந்து ஒரு ஆளோட திறமை வெளிப்படுத்தக்கூடிய களத்தை தான் நீங்க உருவாக்கிக்கிறீங்க. சாராங்கிறது வந்து அவங்கள ஒரு நானும் ஒரு ஸ்டாரா தான் பாக்குறேன். நீங்க ஒரு ஸ்டார், மேல சொன்னவங்க ஒரு ஸ்டார், அதே மாதிரி அவங்கள ஒரு ஸ்டார் தான் பாக்குறேன். கேள்வி வந்து எனக்கு ஒரு செல்லரா கேட்ட மாதிரி தோணுச்சு. அப்பதான் நீங்க எனக்கு சாரா நீங்க எதுவும் நினைக்கலன்னு சொன்னா இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க, நான் யூடியூப் சம்பந்தமான ஃபுல் கிளியரும் உங்களுக்கு பண்றேன். நீங்க இல்ல ஓகே கூல். எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நியூவா ஒரு விஷயம் தெரியும்னு சொன்னா கொஞ்சம் அதை ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால தான் நான் பார்த்தேன். மேபி சிலராகவும் இருக்கலாம். ஸோ நீங்க என் ஸ்கில்ஸை கேட்டீங்க, எனக்கும் மார்க்கெட்டிங், ஸ்டோரி டெல்லிங், பிராண்டிங் எல்லாம் பண்ணிடலாம். ஸோ அதுதான். ஓகே, நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க யூசில வந்து ஒரு மெம்பர் ஆகிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே, இதை விட என்ன தேவை உங்களுக்கு? Are you happy, Sarah? Yeah, I'm happy. ஓகேமா. உங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களோட திறமைகளை நீங்க அங்க சொல்லிங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் வந்து ப்ராமிஸ் பண்றேன், நான் உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் தருவேன். நீங்க என்னவாக ஆசைப்படுறீங்களோ அது ஆகுங்க எங்களோட இது மூலமாக. அது விற்கிறது மட்டும் இல்ல, அவங்களோட ஸ்கில் சம்பந்தப்பட்ட துறையா இருந்தாலும் பரவாயில்ல, எதா இருந்தாலும். Okay, Patricia, go ahead.
நான் முடிக்கிற ஓகே டைம் சார். என்ன? ஓகே நாங்க முடிச்சு கொள்வோம். இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். இன்னும் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. இன்னும் கதைக்காத ஆட்கள் நிறைய பேர் இருக்கீங்க. கட்டாயம் நீங்க எங்களை கன்சல்டன்ட் பர்சனலா மெசேஜ் பண்ணாலும் சரி, அல்லது குரூப்ல எதுவும் மெசேஜ் போட்டாலும் ஓகே. எல்லாரும் கதையுங்க, அப்பதான் உங்களோட ஸ்கில் வரும். எனக்கு என்னவோ ஹாப்பி. இது 96 பேர்ல இவ்வளவு பேர் வந்தும் இதுல ஒரு 3 பேர் நான் வந்து அடையாளப்படுத்தி அவங்கள நான் கைட் பண்ணி கட்டாயம் யூஜில வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்லிக் கொள்றேன். 3 தேங்க்யூ பேரும் தேங்க்யூ. என்னோட ஓகே சார். ஓகே, நீங்க இதுக்கு தேங்க்யூ சொல்ல தேவையில்லை. இது என்னோட இடம், நான் இறங்கி வேலை செய்யறேன். அப்ப நீங்க சொல்ல தேவையில்லை. நான் வந்து நியூ மெம்பர் வந்து ரைட். ஃபைசல் சரிங்க. ஜோசப், உங்களை கொஞ்சம் ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு உங்களோட கன்சர்னை கேளுங்கம்மா. என்னது? நான் புட்லம் இக்ரா. ஓகே அவங்களோட குரூப் ஓபன் பண்றதுக்கு இந்த இமெயில் கொஞ்சம் குழப்பமாயிக்குது. இப்ப புதிய சிஸ்டம் போல ஜிமெயிலையும் கிரியேட் அக்கௌண்ட் கிரியேட் ஆக மாட்டேங்குது. அப்போ உங்களோட எக்ஸாம் எல்லாம் செஞ்சு கொள்றதுக்கு குரூப் ஓபன் பண்ணீங்க இல்லைன்னா அந்த forget பாஸ்வேர்டும் ஆன் ஆக மாட்டேங்குது. ஓகே சிஸ்டர். ஓகே சார், இதை நாங்க ஹம்தாட்ட கொடுப்போம். ஹம்தா, நீங்க இவங்களை கைட் பண்ணுவீங்களா? ஓட கட்டாயம். எனக்கு யாரும் அவங்க மெசேஜ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களை கைட் பண்றேன். ஓகே ஓகேவா? இந்த கட்டாயம் அவங்களோட பேசுங்க. என்னன்றத நீங்க உங்களோட ஸ்கில் என்ன, நீங்க என்ன செய்றீங்க என்னன்றத அவங்களோட பேசுங்க. ஹம்தா எனக்கு ரிப்போர்ட் தருவா. ஓகே, நீங்க ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்லை. இவ்வளவு பேசினது எனக்கு ஹாப்பி. ஓகேம்மா. இன்னைக்கு எல்லாம் கன்சல்டன்ட் வந்து ரிப்போர்ட் போட்டுருங்க. வந்துடாம நாங்க நீங்களே சொல்லிக் கொள்றோம். ஓகே சார். ஓகே, நாங்க முடிச்சு கொள்வோம். ஓகே சார். ஓகேம்மா. ஓகே சாருக்கு தேங்க் பண்ணிக்கொள்றேன். அது இல்லாம எங்களோட கன்சல்டன்ட் மற்ற ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாங்க நெக்ஸ்ட் வீக்கும் இப்படி ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுவோம். கட்டாயம் எல்லாருமே இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராமா தான் இருக்கும். கட்டாயம் இது வந்து ஒபிஷியலா இருக்காது. எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இதை வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணதுக்கு பிறகு நான் பொதுவான குரூப்ல போடுவேன். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் தேங்க்யூ. டேக் கேர். குட் நைட். ஓகே, குட் நைட்.